வணக்கம். பொதுவா மனிதர்கள் நிறைய உணர்வுகளால கட்டமைக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உணர்வுகள் அன்பா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், காதலா இருக்கலாம், நகைச்சுவையா இருக்கலாம். இப்படி பல உணர்வுகளின் கட்டமைப்பு தான் ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா நம்மளோட பல உணர்வுகளின் பிரதிபலிப்பாதான் படங்களை பார்ப்போம். நிறைய படங்களை தியேட்டர்ல பார்க்கும் பொழுது நம்மள அந்த ஸ்கிரீன்ல பார்ப்போம். மற்றவங்களோட பிரச்சனைகளை அந்த ஸ்கிரீன்ல பார்ப்போம். மற்றவங்களோட சந்தோஷத்தை, அழுகைய, துக்கத்தை, கோவத்தை, ஆத்திரத்தை எல்லாத்தையுமே ஸ்கிரீன்ல பார்ப்போம். அதுதான் நமக்கும் ஆடியன்ஸுக்குமான, ஸ்கிரீனுக்கும் ஆடியன்ஸுக்குமான கனெக்ட். நம்ம தமிழ் சினிமா பலவகைப்பட்ட உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்கு. நிறைய பேருங்களோட, நிறைய ரசிகர்களோட உணர்வுகளோட அதை ஒன்று கலந்து அப்படியே டிராவல் ஆகிட்டு இருக்கு. சமீபத்த காலமா நிறைய படங்கள் பாத்தீங்கன்னா அதுல ஒரு முக்கியமான உணர்வா இருக்கக்கூடிய காதல் பத்தி சொல்றது ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்து காதல், பார்க்காம காதல், பேசி காதல், பேசாம காதல், அவ்வளவு காதல் திரைப்படங்கள் வரும். இப்ப என்ன ஆயிடுதுன்னா அந்த காதல் திரைப்படங்களை சொல்றதுக்கான நடிகர்களோட வயசு ரொம்ப முக்கியமான பிரச்சனையா இருக்கு. இங்க நம்ம ஒருத்தர் ஹீரோவா ஏத்துக்கிறதுக்கே ஒரு குறிப்பிட்ட வயசை கிராஸ் பண்ணிடுறாரு. அதுக்கு பிறகு அவருக்கான கதையா ட்ரக்ஸும், வெட்டு, குத்து, கொலை இது பண்ணாதான் அந்த ஹீரோவோட பட்ஜெட்டுக்கு அதான் பண்ண வேண்டியதா இருக்கு. ஓகே, ஒரு காதல் வச்சு ஒரு நல்ல படம், நல்ல பட்ஜெட்ல ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா அதற்கான அந்த பட்ஜெட்டுக்கான ஹீரோக்களே கிடைக்கிறது இல்லை. இது இண்டஸ்ட்ரியோட மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இது மாதிரி காலகட்டத்தில் அப்பப்ப அத்தி பூத்த மாதிரி இருக்கக்கூடிய யங்ஸ்டர், ஏன்னா மேஜரா உள்ள யங்ஸ்டர்ஸ் தான் தியேட்டருக்கு படம் பார்க்கறவங்க. அந்த யங்ஸ்டர்ஸ்க்கான படங்கள் எப்பயாச்சும் 1-2 தான் வருது. அது மாதிரி ஒரு படம் தான் லவர். நான் படம் பார்த்தேன். இந்த வருடத்தோட மிகச்சிறந்த படம் அப்படின்னு என்னால சொல்ல முடியும். எத்தனை கனெக்ட் நீங்க பாத்தீங்கன்னா பார்க்கிற ஒவ்வொரு யூத் ஆடியன்ஸா இருக்கட்டும், அதாவது காதலிக்கிறவங்களா இருக்கட்டும், கல்யாணம் ஆனவங்களா இருக்கட்டும், வெவ்வேறு கட்டத்துல, வெவ்வேறு சீன்ல, வேற வேற இடத்துல தன்னை அதோட ஒத்து பார்த்துக்க முடியும். அப்படி ஒரு படங்க. என்ன மாதிரி இத ரசிச்சு பண்ணிருக்காங்க. எனக்கு பயங்கரமான ஆச்சரியம். அந்த இயக்குனர் அந்த ஒவ்வொரு தளத்துல இருந்து ஒவ்வொரு கேரக்டரை செதுக்கின விஷயமா இருக்கட்டும், சின்ன சின்ன பாசிங் கேரக்டர் கூட வேற வேற இடத்துல அப்படியே கனெக்ட் ஆகிட்டே போக முடியும். ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு பொண்ணு ஒரு பொண்ணோட கேரக்டர் ஒண்ணு வந்திருக்கும். ஒரு ட்ரெடிஷனலுக்கும் ட்ரெண்டியா இருக்கிறதுக்குமான கனெக்ட அவ்வளவு அழகா, சாரி அவங்களோட பேர் தெரியல, அவ்வளவு அழகா அந்த கேரக்டர் வடிவமைச்சிருக்காரு. இப்படி ஒவ்வொரு விஷயமும் சொல்லிட்டே போகலாம். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், நான் ப்ரொடியூசர்களை பத்தி சொல்லி ஆகும். குட் நைட்னு ஒரு படம் போன வருஷம் கிட்டத்தட்ட 78 நாட்கள் தியேட்டர்ல ஆர்கானிக்கா ஒரு ஷோவோட, ஃப்ரைடே மார்னிங் ஒரு ஷோவோட ஓபன் ஆன படம், சாட்டர்டே 5 ஷோ பண்ண ஒரு படம் குட் நைட். அதாவது அசல் வெற்றினா அதுதான். அது ஒரு படமாவே 6 படத்தோட ஒரு படமா வந்துச்சு. அது வரைக்கும் அந்த படத்தை பெருசா யாருமே கண்டுக்கல. வந்த ஒரே நாள்ல ஒட்டுமொத்த பிரஸ்ஸா இருக்கட்டும், ஒட்டுமொத்த ஆடியன்ஸா இருக்கட்டும், அந்த படத்தை கொண்டு போய் மிகப்பெரிய வெற்றிக்கான இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. போன வருஷத்தோட மிகப்பெரிய ஃபீல் குட் மூவியா அந்த மூவி இருந்துச்சு. அந்த படம் வெளியாகி கிட்டத்தட்ட 78 நாட்கள். அப்போ நிறைய சொல்லணும் நம்ம யுவராஜ் பிரதர் அண்ட் மகேஷ் பிரதர் 2 பேரை பத்தி. அவ்வளவு ஒரு அந்த படத்தோட பர்சனல் கனெக்ட் யுவராஜ் பிரதருக்கு. அந்த படம் வரும் பொழுது நேரா எடுத்தோன்னே ரிலீஸ்க்கு எடுத்துட்டு என்கிட்ட பேசும் பொழுதே ஃபர்ஸ்ட் சேட்டலைட் டிஜிட்டல் முடிச்சிங்களா அப்படின்னு கேட்டேன். பர்டிகுலரா கேட்பேன், விஜய் டிவி சௌரி பிரதர் பார்த்துட்டாரா, ஃபைனல் பண்ணிட்டாரா அப்படின்னு. கண்டிப்பா ஃபைனல் ஆயிடும். இல்ல சேட்டலைட் டிஜிட்டல் முடிக்காம வராதிங்க, ஏன்னா இன்னைக்கு தியேட்டர்களோட பொசிஷன் என்னவாவே இருக்கு, எப்போ ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகி எப்படி வருவாங்க. இல்ல சார், நான் இந்த படம் கண்டிப்பா
சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் விஜய் டிவி அப்ரோச் பண்றாங்க. நல்ல கண்டென்ட் அவங்க சப்போர்ட் பண்றாங்க. படம் இமீடியட்டா ஓடிடி சேட்டலைட் விற்குது. அதுக்கு வந்த பிறகும் அவ்வளவு ஒரு போராட்டத்தோட அந்த படம் ஒரு 6 படங்களோட ஒரு படமா வெற்றி பெற்று நிக்குது. அந்த வெற்றி பெற்று நிற்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த டீம் அந்த வெற்றியை நான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். இல்லைன்னா சாரி, நாங்க அடுத்த படம் ஷூட்டிங் போயிட்டோம் அப்படின்னாரு. என்ன ஒரு கான்பிடன்ட். அடுத்த படத்தோட ஷூட்டிங் எங்க இருந்தாச்சு. இதுல சக தயாரிப்பாளர் ஒரு மகேஷ் பிரதர் தான். அவர் அல்டிமேட். அவர் கூலா, அண்ணா இந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, எவ்வளவு பணம் கேட்டாலும் வீட்டுல இருந்து தருவாங்க. ஆனா நான் ஃபர்தரா இந்த படத்துக்கான பணத்தை வீட்டுல இருந்து கேட்க மாட்டேன். எனக்கு குட் நைட் ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த படத்துல இருந்து நீங்க பணம் அனுப்ப நான் ஷூட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னாரு. மிகப்பெரிய பிரஷர் ஆயிடுச்சு. இது என்னன்னா படம் நல்லா ஓடுது, நிறைய கலெக்ட் ஆகுதுங்கிறத விட அங்க ஷூட்டிங் போயிட்டு இருக்குன்னா நான் வேற வீட்டுல இருந்தெல்லாம் பணம் கேட்க மாட்டேன். அப்பா எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுப்பாங்க. நான் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், இதோட அமௌண்ட் எனக்கு ஷூட்டிங் வந்துடணும்ன்றாரு. மண்டே மார்னிங் ஒரு மெசேஜ் போட்டுருவாரு, ஒன்னும் அவசரம் இல்லைன்னா வெனஸ்டே ஈவினிங் தான் செட்டில் பண்ண போறோம், ஒரு 50 லட்சம் ரூபாய் அனுப்பிச்சு வச்சிருக்கேன்றாரு. அது என்னன்னா சந்தோஷமா இருந்துச்சு. படம் போட்ட இடம் பூரா அப்படியே ஃபுல்லாகி போயிட்டே இருந்துச்சு. அப்போ அடுத்தது அந்த படம் முடிச்சுட்டு லவ்வர்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படம் எடுத்த பிறகு கிட்டத்தட்ட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு கேட்காத டிஸ்ட்ரிபியூட்டர் யாருமே கிடையாது. ஒருத்த பாக்கி இல்ல. பல கோடி ரூபாய் எம்ஜியோட பல டிஸ்ட்ரிபியூட்டர்கள் ரிலீஸ்க்கு முன்னாடி கேட்ட படம் லவ்வர். நான் இப்ப படம் பார்த்துட்டு இந்த படத்தை பத்தி கான்பிடண்டா பேசிட்டு இருக்கேன். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக், இந்த படத்தோட செய்திகளை கேட்டதுக்கு பிறகு பல கோடி ரூபாய் ஆஃபர் பண்ணி அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர் வேலை பேசும் பொழுது யுவராஜ் பிரதர் என்கிட்ட சொன்னாரு, நிறைய ஆஃபர்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆனா நான் இந்த படத்தை, நான் லவ்வர்ங்கிற ஒரு படத்தை எடுத்துட்டு வரும்போது அந்த படத்துக்கு அவ்வளவு சப்போர்ட்டா இருந்தீங்க. எனக்கு இந்த படம் எம்ஜி கொடுத்து சம்பாதிக்க வேண்டிய படம் கிடையாது. நான் இந்த படத்தை ஓன் ரிலீஸ் பண்ணுவேன், சக்தி பிலிம் ஃபேக்டரி மூலியமா ரிலீஸ் பண்ணுவேன். அதுக்கு முதல் நன்றி யுவராஜ் பிரதருக்கு. அப்ப கூட எனக்கு எப்போதுமே ஒரு சின்னதா ஒரு செகண்ட் தாட்லயே இருப்பேன், பிரதர் பாத்துங்க, எம்ஜி வந்துச்சுன்னா முதல்ல சேஃப்டி ஆகணும். நம்ம நிறைய டிராவல் பண்ண போறோம், நீங்க 2 கம்பெனியும் சேர்ந்து நிறைய படம் பண்ண போறீங்க, நாளைக்கு ஃபியூச்சர்ல கூட பண்ணிக்கலாம். பெரிய எம்ஜி ஆஃபர் வந்தா விட்டுறாதீங்க. இன்னைக்கு எம்ஜில ஒரு படத்தை கேட்கறதே பெரிய விஷயம். இல்ல சார் நீங்க படம் பாருங்க அப்படின்னாரு. நான் போய் அந்த படம் பார்த்தேன், லாஸ்ட் சண்டே படம் பார்த்தேன். அப்படி ஒரு எக்ஸலண்டான மூவி. எனக்கு அந்த படத்தோட ட்ரெய்லரை மட்டும் எனக்கு முன்னாடி காமிச்சாரு. ட்ரெய்லர்ல ஒரு டயலாக் நம்ம சகோதரர் மணிகண்டன் பேசியிருப்பாரு. அவர் என்ன நடிச்சிருக்காரோ அதை விட 3 மடங்கு அவரோட குரல் நடிக்குது. என்ன ஒரு கலைஞர். அதாவது மணிகண்டன்ங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் இந்த தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல இருந்துகிட்டே இருக்க போறாரு. அப்படி ஒரு சீனுக்கு, ஒரு சாதாரண சீனுக்கு அவ்வளவு ஜீவனா நடிச்சு அவரால் அந்த சீனை உயிர் கொடுத்துட முடியுது. உயிர் கொடுத்த சீனை டப்பிங்ல ஒரு வாய்ஸ் மாடுலேஷன்ல ஒண்ணு பண்ணாரு பாருங்க. ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி ஒரு ட்ரெய்லர்ல ஒண்ணு வச்சிருந்தாரு, அதை மட்டும் நான் 4 தரம் திருப்பி பார்த்தேன். அவ்வளவு உணர்வு பூர்வமா அந்த எமோஷனை நான் நம்பி எல்லாரும் ஏமாத்திட்டீங்களேடான்னு சொல்லிட்டு அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு சீனை மட்டும் நான் அப்பவே அவர்கிட்ட சொல்லிட்டு பொறுங்க பிரதர்னு ஒரு 2-3 தடவை திருப்பி பார்த்தேன். அப்படி ஒரு அற்புதமான கலைஞன். இது முடிச்சிட்டு நான் இங்க இருந்து போய் பிரிவியூல போய் உட்காரும் பொழுது தலைவன் சான்ரோலன் சார் அவர் கிட்டத்தட்ட ஒரு டெக்னீஷியன் ஒரு படத்தை ரசிகரோட மனோநிலையில இருந்து பார்த்ததா அன்னைக்குதான் பார்த்தேன். அந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு தளபதி அவங்களோட ஹார்ட் கோர் ஃபேனா இருந்து அவரோட என்ட்ரி ஸ்கிரீன்ல இருந்தா அவங்க என்ன எனர்ஜில இருப்பாங்களோ அந்த எனர்ஜில இருந்தார் இசையமைப்பாளர். எடுத்து உட்கார்ந்தோன்னா ஸ்டார்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இறைவனை பிரார்த்திக்கிறார். அது என்னன்னா இந்த படத்துக்கும் அவருக்குமான கனெக்ட் என்னங்கிறத நான் பக்கத்துல உட்கார்ந்து ஃபீல் பண்ணேன்.
அது சாதாரண இது கிடையாது. இந்த படத்தை வந்து அவ்வளவு ஆத்மார்த்தமா அவ்வளவு சோல்ஃபுல்லா அதோட மியூசிக் பண்ணியிருக்காரு. முக்கியமான கிளைமேக்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து இவரு வாசிச்ச ஒரு பிட்டு, அந்த பிட்டு பர்டிகுலரா அந்த இதுல வந்து சரியா சிங்க் ஆகாம இருந்துச்சு. உடனே நிப்பாட்டிட்டாரு. இல்ல இந்த பர்டிகுலர் சிங்க் வந்து இது வந்து ப்ராப்பர் சிங்க்ல இல்லன்னு சொல்லிட்டு, ஐயா கிளைமேக்ஸ் போகட்டும் பாத்துருவோம்னு சொன்னோம். அந்த மாதிரி ஒரு டீம், அந்த டீம் வந்து இவ்வளவு அழகா இவ்வளவு நேர்த்தியா ஒரு படத்தை பண்ணிருக்காங்க. நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன், எல்லார்ட்டையும் ஹர்ஷத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் அதான் சொல்லிட்டு இருந்தேன். 2022 லவ் டுடே வந்து எப்படி வந்து யூத்தும் பலதரப்பட்ட மக்களும் எப்படி கொண்டாடினாங்களோ அந்த மாதிரியான ஒரு படமா லவர் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த திரைப்படம் நீங்க வந்து ஒட்டுமொத்த ஆடியன்ஸுக்கான திரைப்படமா நான் பாக்குறேன். இதுல உள்ள ஒவ்வொரு விஷயமும் உங்களை பர்சனலா கனெக்ட் பண்ணும். நிறைய பேசிக்கிட்டே போயிடுவேன், நிறைய பகிர்ந்துக்கிறதுக்கு இருக்கு. அதை வெற்றி விழாவில் பகிர்ந்துக்குவோம். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.